பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாரும் உணரணும். நான் போயிட்டே இருப்பேன், திடீர்னு வெயில் அடிச்சுப்பா, திடீர்னு மழை வரும், வா வெயில் போடுறாங்கப்பா, மழை வந்துச்சுப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மழை வரதுன்றது அனுகிரகம். அவர் இருக்காரு, அவரும் அனுகிரகம் பண்றாரு. அனுகிரகத்தை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க, அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா? அதான் நீங்க தரிசிச்சிருக்கீங்களா? சத்தியம் அப்படின்னு சொன்னா அவர் தரிசிச்சிருக்கணும்ல. இந்த அனுகிரகத்தை வச்சு நீங்க அனுமானத்துல தான் என்ன சொன்னீங்க? கடவுள் இருக்காப்பா, நாளைக்கு வேண்டாம்ப்பா, அந்த எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, கடவுளை வேணும்னு குணமாயிடுச்சுப்பா. அதே எனக்கு நிறைய அனுபவம், ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இருக்கிறதா தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இறைவனுடைய அனுகிரகத்தை நம்ம அனுபவிச்சனால்தான் இங்கே வந்திருக்கிறோம். சில பேர் இன்னும் கூட மதம் மாறி கூட போயிட்டாங்க. அவங்க கூட அனுகிரகத்தை வச்சு தான் மதம் மாறி போனாங்க. மதம் மாறி போனவங்க யாராவது அந்த கடவுளை பார்த்தீங்களான்னு கேளுங்க. இல்லை நான் இறந்துட்டு அப்புறமா போகும்போது அங்கே நீங்கள் ஏமாந்தீங்க, அங்கே அவர் தான் உட்காந்துருக்காரு. இப்போ நீ பார்த்தியா? கடவுளை அனுகிரகத்தை பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். ஆனால் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுடைய அனுமானம் இருக்கிற சத்தியமா, அவங்க பிரத்யட்சமா கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது இதை சொல்ற ஆள் இருக்குல்ல? பகவான் இதை அப்படி சொல்றது, நைட்டு சிவன் வந்தாரு, என் கனவுல வந்தாரு, வந்துட்டு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு பகவான் எல்லாம் கேட்டு சொல்றாரு. சிவன் அங்கே வந்தாருல்லப்பா, அவர் எனக்கும் காட்சி கொடுக்க சொல்லிப்பா. அப்போ அது முடியுமா? நீங்கள் மட்டும் பார்க்கணும். இப்போ நான் இவரை பார்த்தேன்னு சொன்னாங்க, இவங்களும் இவரை பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்ப்போம். அது அனுமானத்தை பற்றி பகவான் என்ன கேட்குறாங்க? சரி, கடவுளை பார்த்தீங்க பார்க்கல, அதை பற்றி கவலை. அது நீங்கள் கோயிலுக்கு போங்க, வேற விமானத்துக்கு போங்க, கடவுளை பார்த்துங்க. அது கடவுள் இருக்காரு இல்லைன்ற விஷயத்தை பற்றி நமக்கு எந்த பிரச்சனை? ஆனால் பகவானுடைய தத்துவத்துக்கு உள்ள வரீங்கன்னா பகவான் என்ன கேட்குறா? நீ இருக்கியா அப்படின்னு. நீ ஒரு எக்ஸாம்பிள், நீ இருக்கியா அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் இருக்கீங்களா? ஐயா நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? என்னை பார்க்குறீங்க, யார் பார்க்குறா? நான் தானே பார்க்குறேன். அப்போ நான்ன்றது இருக்கா இல்லையா? நான்ன்றது உங்கள் அனுபவம் தான் நான் இருக்கேன். நீங்கள் எங்கேப்பா இருக்கீங்கன்னு கேட்குறேன். கேட்டு உங்கள் பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ ரமேஷ் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு விஷயம் எங்கே இந்த மாதிரி இதோ இருக்கிறன்றது அது அனுபவம் தானே. அப்போ நானுன்றது நம்மளுடைய அனுபவம். இது யாராவது சாட்சி சொல்லுங்க, நான் சொல்கிறேன்ப்பா நீங்கள் அங்கே இல்லைப்பா, ஒரு விஷயம் நீ அங்கே இல்லை, நீ போய் சொல்கிற நான் சொன்னா அது என்ன சொல்லும்? இப்போ நான் இருக்கிறது நீ சொல்கிறது கேரண்டியே எனக்கு தேவையில்லை. நான் இருக்கிறேன் இல்லை, எனக்கு நீ எதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற? நான் இருக்கிறது எனக்கு தெரியும். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒரு விஷயத்த ஒருத்தர் வண்டியை மோதிட்டார் இன்னொருத்தர் மேலே, அங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க. மூணாவது மனுஷன் கேட்குறாரு, யாருப்பா இடிச்சது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லி இதுதான்ப்பா இடிச்சாருன்னு சொல்கிறாரு. இது இடிச்சிருக்காரு, நீ எப்படி சொல்கிறான்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா பார்த்தேன், இங்கே தான் இதான் இடிச்சதை நான் பார்த்தேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டுருவோமா? நான் இருந்தேன், நீ எப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்குறேன். இப்போ நான் இருக்கிறதுக்கு நீ யாராவது சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? நீ இருக்கிற இங்கே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்து எழுதி கொடுத்தாதான் நீ வச்சுக்கீங்களா? அப்போ நீங்கள் எப்படி இல்லை? பகவான் என்ன சொல்கிறாங்க? கடவுளை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஈஸியான மெத்தட்னு சொல்கிறார். ஏன்னா எங்கேயோ கைலாசத்தில் இருக்கிற போய் கடவுளை போய் தெரிஞ்சிங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, ரொம்ப ஈஸியாக உங்கள் அனுபவம் இருக்கு. நான் இருக்கிறேன்ற அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு. அப்போ நீங்கள் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. கடவுளை நீங்கள் பார்த்துக்கீங்க. அவரை தான் பண்ணாரு, அவர் பார்த்தாரு. நமக்கு அதான் சொல்கிறார். அவர் 16 வயசுலேயே பார்த்தாரு. யோசிச்சாரு, நம்ம 16 வயசுல என்ன பண்ணிட்டோம்? 10th முடிச்சுட்டு என்ன படிக்கலாம்னு தெரியாமல் பழக்கத்தில் இருக்கும். ஆனால் 16 வயசில் அவர் கடவுளை பார்த்துட்டு தண்ணியும் பார்த்துட்டு திருவண்ணாமலையில் உட்காந்துட்டார். மாதாண்டிக்கு